இந்தியா மலைப்பகுதியில் சைனா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு நாட்டையும் சமாளிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. அதுக்கு காரணம் இந்தியாட்ட மிலிட்டரி டேங்க் பெரிய லெவலில் டெக்னாலஜி கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்க எல்லா மிலிட்டரி டேங்குமே ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்கு. அதுவும் பர்டிகுலரா T-72 ஆகட்டும், T-90 ஆகட்டும், அர்ஜுன் மிலிட்டரி டேங்க் ஆகட்டும், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஓல்டு மாடலாக தான் இருக்கு. வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ற மாதிரி இந்தியா ஜொராவர் மிலிட்டரி டேங்க் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிலிட்டரி டேங்கை இந்தியா வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஹிமாலயாஸ்க்கு மட்டும் உகந்த மாதிரி இந்தியா வந்து உருவாக்கி இருக்காங்க. இது வந்து சைனா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு நாட்டுக்குமே எவ்வளவு பெரிய சவாலா இருக்க போகுது, இந்தியா வந்து எப்படி வந்து பெட்டரா முன்னாடியே போக போறாங்க, அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கேர்ள் வேல் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா வந்து ஜொராவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியோட ஒரு மிலிட்டரி டேங்கை தயாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தா 25 டன் எடையோட இந்தியா வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இதை தயாரிக்கிறவங்க DRDO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் LNT அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லார்சன் டர்போ, இவங்க ரெண்டு பேருடைய கூட்டு முயற்சியில இந்தியா வந்து இதை தயாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து 2027 ரெடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து எப்ப வந்து சோதனை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, இது வரைக்கும் 2 புரோட்டோடைப் வந்து ரெடி ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் 2024 ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து முக்கியமான நிறைய சோதனைகளை பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா லடாக் பகுதியாகட்டும், அருணாச்சல பிரதேஷ் பகுதியாகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், இல்ல நார்த் ஈஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி பல பகுதிகளில் சோதனை வந்து கண்டினியூவா இன்டர்னல் ட்ரையல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே சக்சஸ் ஆகி அதன் பிறகு இங்கிருந்து சின்ன ஒரு யூசர் சோதனை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிலிட்டரிக்கு வந்து கொடுத்து அவங்க வந்து இனி சோதனை பண்ண போறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் மட்டும் கிடையாது, 2வது புரோட்டோடைப் வந்து 2025 செப்டம்பர் மாசம் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதற்காகனா, ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப்ல என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணமோ அது எல்லாத்தையுமே பார்த்து ஷார்ட் அவுட் பண்ணி அப்கிரேட் பண்ணி இந்த செகண்ட் புரோட்டோடைப் வந்து கூடிய விரைவில் ரெடி ஆக போகுது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த சோதனை வந்து எந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, அதுவும் பர்டிகுலரா ரொம்ப உயரமான பகுதியில் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி டெம்பரேச்சர் அதிகமா இருக்க பகுதியில் எப்படி ஒர்க் ஆகுது, ஆக்சிஜன் குறைந்தா இருக்க பகுதியில் இருக்க எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி பல வந்து டேட்டா வந்து எடுத்து அதை வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஆக்சுவலா ஒரு 30 டிகிரி ஆங்கிள் மலைப்பகுதியில் எப்படி ஏறுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி 30 டிகிரி ஆங்கிள் கிட்டத்தட்ட 1 to 2 மீட்டர் வந்து ஃபுல்லா தண்ணியா இருக்கும். அந்த பகுதியில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பல டேட்டா வந்து எடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் இந்த யூசர் சோதனை நடக்கும். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு முக்கியமான புரோட்டோடைப் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இங்க போயிட்டு இருக்கு. இதை முக்கியமா ஃபோக்கஸ் பண்றதுக்கு முதல் காரணம் அப்படின்னா, நம்ம 2020 கல்வான் பள்ளத்தாக்கு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப மோசமா நடந்துச்சு. அந்த டைம்ல இந்தியா வந்து மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளானாங்க. ஏன்னா சைனாட்ட Type 15 அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி டேங்க் இருக்கு. ஆக்சுவலா அதனுடைய வெயிட் வந்து ஜஸ்ட் ஒரு 33 டன் தான் இருந்துச்சு. அதனால இந்தியாவை அவங்க ஈஸியா வந்து அட்டாக் பண்ண முடிஞ்சது. பட் இந்தியாட்ட அப்ப வந்து பெரிய லெவலில் டெக்னாலஜி கிடையாது. அதுவும் பர்டிகுலரா நம்ம கிட்ட T-72 ஆகட்டும், T-90 ஆகட்டும், அர்ஜுன் மிலிட்டரி டேங்க் ஆகட்டும், இது எல்லாமே 40 to 50 டன் அளவுக்கு வெயிட் அதிகமா இருந்துச்சு. நம்மளால மலையில போய் பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சு. அதனால இந்தியா வந்து அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதற்காக வந்ததுதான் இந்த ஜொராவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிலிட்டரி டேங்க். அதுவும் பர்டிகுலரா இது மலைப்பகுதியில் எவ்வளவு ஹைட்ல வந்து மெயினா ஒர்க் ஆகுதுன்னா, லடாக் பகுதி வந்து கிட்டத்தட்ட 16,000 அடி உயரத்தில் இருக்கு. அங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். அதை தாண்டி அருணாச்சல பிரதேசத்துல தவாங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மலைப்பகுதி இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 10,000 அடி உயரத்திலையும் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். சிக்கிம் மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட 12,000 அடி உயரம் இருக்கு. இந்த மாதிரி பகுதியிலையும் தொடர்ந்து வந்து மலையில கீழே விழுகாம ஆட்டோமேட்டிக்கா மேலே ஏறி போய் எதிரியை அடிக்கிறதுல ரொம்ப சூப்பரா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் நோக்கம் கிடையாது, இதுல கிட்டத்தட்ட 3 பேர் பயணம் செய்ய முடியும். ஒன்னு டிரைவர், கன்னர், கமாண்டர். இந்த 3 பேர் வந்து எதிரி வந்து எவ்வளவு சீக்கிரம் கிட்ட வந்து அட்டாக் பண்ணாலும் எல்லாரும் சேஃப்டியா இருக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியான ப்ரொடெக்ஷன் இருக்க மாதிரி உள்ள வந்து மிகப்பெரிய கவர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஈஸியா வந்து எதிரி மூலமா நம்ம அட்டாக் பண்ண முடியும், நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான பியூட்டி என்னன்னா, இதனுடைய வேகம் தான். ஏன்னா 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வந்து நார்மல் ரோட்ல போக முடியும். இதே வந்து ரஃப் ரோடா இருந்தா 35 இருந்து 40 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ண முடியும். அதாவது என்னுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 400 இருந்து 500 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த லடாக் மாதிரி பகுதி வந்து இந்தியாவுக்கு ஏன் ரொம்ப சவாலா இருக்கு அப்படின்னா, மெயின் காரணம் டெம்பரேச்சர். ஏன்னா -30 இருந்து 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு போகும். அதை தாண்டி என்னுடைய ரோடு
ரோடு எல்லாமே கரடு முழுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன ரோடா இருக்கும். ஆக்சுவலா இங்க கீழே தரைப்பகுதியிலிருந்து மலைப்பகுதிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட இந்த ஜொராவா மிலிட்டரி டேங்க் வந்து 2 to 3 மணி நேரம் தான் ஆகுது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த எல்லா மிலிட்டரி டேங்குமே கிட்டத்தட்ட 7 to 8 மணி நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட் சிச்சுவேஷனா இருந்துச்சு. இந்தியா வந்து அதெல்லாமே ஓவர் கம் பண்ணி வெயிட் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி இந்தியா ஒரு மிகப்பெரிய முயற்சியை இந்த ஜொராவர் மிலிட்டரி டேங்காக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே இந்தியா வந்து ஃபியூச்சர்ல இந்த ஜொராவா மிலிட்டரி டேங்க்ல இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ண போறாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாவே அவங்களே டிசிஷன் எடுத்து டார்கெட்டை அட்டாக் பண்ற மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எதிரியினுடைய ட்ரோனை இங்கிருந்தே மிலிட்டரி டேங்க்ல இருந்து ஜாம் பண்ற மாதிரி நிறைய சென்சார்ஸ் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரியே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமிகேஷே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோனை வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணி ஈஸியா வந்து அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணி எதிரி அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சி ஒன்று பண்ண போறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே வருங்காலத்தில் அதாவது 2030 அந்த மாதிரி சமயத்துல வந்து பண்ண போறாங்க. ஆக்சுவலா இதுல 105 mm ரைபிள் கன் ஒன்னு வச்சிருக்காங்க. இதன் மூலமா தான் எதிரி வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ண முடியும். ஆக்சுவலா இது வந்து பவர்ஃபுல்லா அடிக்கிற காரணத்தினால எதிரியினுடைய மிலிட்டரி டேங்க சரி சமமா அதாவது கரெக்டா சொல்லணும்னா டைப் 15க்கு ஈக்குவலா வந்து இந்த ஜொராவா மிலிட்டரி டேங்க் இருக்கும் அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இதுல இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லணும்னா இதுல எந்த மாதிரி இன்ஜின் வந்து பயன்படுத்துறாங்கன்னா அமெரிக்காவினுடைய கமின்ஸ் BTA 903E அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான இன்ஜினை தான் பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா இது வந்து 750 ஹார்ஸ் பவர்ல ரொம்ப சூப்பரா இயங்குது. அது மட்டும் இல்லாம இதுல கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்க காரணத்தினால தான் நம்ம எதிரியை வந்து நம்ம நினைச்ச இடத்துல அடிக்க முடியுது, நம்ம வேகமாகவும் போக முடியுது. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா பேசிக்கா வந்து நம்ம கமின்ஸ் இன்ஜினை ஸ்டார்டிங்கா யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம ரோல்ஸ் ராய்ஸ்னுடைய ஒரு முக்கியமான இன்ஜின் வந்து நாங்க யூஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணோம். அதுவும் பர்டிகுலரா 800 ஹார்ஸ் பவர்ல MTC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை பயன்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்தது. பட் நிறைய வந்து ஜெர்மன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட் சிச்சுவேஷனுக்கு காரணமா கடைசியில் வந்து அந்த பிளான் வந்து டிராப் ஆச்சு. அது மட்டும் இல்லாம 2024 ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நமக்கு ஒரு இன்ஜின் கொடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் கொடுத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 8B199 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை வந்து நமக்கு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இந்தியாவினுடைய ஒரு ஃபியூச்சர் பிளான் என்னன்னா நம்ம ஒரு இன்ஜினை சொந்தமா வந்து இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா 1000 ஹார்ஸ் பவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே வந்து தயாரிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான இன்ஜினை வந்து இந்தியா தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான இன்ஜினையும் வந்து இந்தியா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 700 ஹார்ஸ் பவர் கொண்ட இன்ஜினை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வருங்காலத்துல இந்தியா வந்து இந்த ஜொராவா மிலிட்டரி டேங்க் மாதிரி இன்னும் நிறைய மிலிட்டரி டேங்க்ல பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே இதுல இன்னொரு முக்கியமான பியூட்டி என்னன்னா இந்த ஜொராவா மிலிட்டரி டேங்க் இந்தியாவுக்கு எவ்வளவு தேவைப்படுது. ஆக்சுவலா இப்பவே வந்து இந்தியன் ஆர்மி ஒரு 59 வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா 354 வந்து நம்ம வந்து டோட்டலா வந்து நமக்கு தேவைப்படுது. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து வருஷம் ஒரு 10 to 15 வந்து தொடர்ந்து கொடுத்து அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இந்தியா வந்து மெயினா எதற்காக ரீப்ளேஸ் பண்ணணும், ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட நிறைய மிலிட்டரி டேங்க் இருந்துச்சுல. அதுவும் பர்டிகுலரா இந்த T90 மிலிட்டரி டேங்க்ல கிட்டத்தட்ட வெயிட் வந்து 46 டன் அளவுக்கு வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. அதை தாண்டி T72 அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிலிட்டரி டேங்க் வந்து 41 டன் அளவுக்கு வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆக்சுவலா அது மட்டும் இல்லாம இது 1980 இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெக்னாலஜி எல்லாமே ஓல்டான காரணத்தினால நம்ம வந்து இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் இந்த ஜொராவா மிலிட்டரி டேங்க் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அர்ஜுன் MK1 அர்ஜுன் MK1A ரெண்டு முக்கியமான வேரியன்ட் இருந்துச்சு. பட் இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் இதனுடைய வெயிட் வந்து 50 to 60 டன் அளவுக்கு வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சு. இதை வந்து நம்ம மலைப்பகுதியில் ஏற்ற முடியாம ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளுக்கு உள்ளானோம். அதனால வந்து நம்ம இதை வந்து ஆல்டர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இந்த BMP-2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான மிலிட்டரி டேங்க். ஆக்சுவலா இதை வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் கூட்டு முயற்சியில் தயாரிக்க போறாங்க. ஆக்சுவலா இது வந்து 2035 நமக்கு தயாராகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவினுடைய DRDO டிபார்ட்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. டைப் 15 அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிலிட்டரி டேங்க் வந்து சைனா பாகிஸ்தான் ரெண்டு நாட்டையுமே கவுண்டர் அட்டாக் பண்ணதுக்கு சரியான பதிலடியா இந்த ஜொராவா மிலிட்டரி டேங்க் இருக்கும் அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. உண்மையாவே இந்தியா வந்து இதை எப்படி ஜொராவா மிலிட்டரி டேங்க் எவ்வளவு சீக்கிரம் வந்து நமக்கு கொடுக்க போறாங்க, எதிரி வந்து நம்ம எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ண போறோம், இது எல்லாமே பொறுத்து பார்த்தால்தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.